டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் உதிரி பாகங்கள் வாங்குறதுல முறைகேடு வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வர்றாங்க. சென்னையில் மட்டும் பெருங்குடியில் மட்டும் 4 இடங்கள், அண்ணா நகரில் 3 இடங்கள் அப்படின்னு இந்த சோதனையானது தொடர்ந்துகிட்டு வருது. இது குறித்த கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எந்தெந்த இடங்களில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடக்குது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதிலுமே 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தான் இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் 27 இடங்கள்ல இந்த சோதனையும், அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்துல அதன் சுற்று வட்டாரத்துல 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணா நகர், அதே போன்று பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக அந்த தொழிற்சாலையோட அதிபர் மற்றும் தொடர்புடைய இடங்கள்ல தான் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எதற்காக இந்த சோதனை என்று பார்த்தோம் என்றால், குறிப்பாக மின் வாரியத்துக்கு இந்த உபகரணங்கள் சப்ளை செய்த நிறுவனங்களோட உரிமையாளர்கள், அவர்களுடைய வீடுகள் எனதான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மின் வாரியம் தொடர்பாக முறைகேடு நடந்திருப்பதாக ஏற்கனவே ஒரு வழக்கும் நிலுவையில இருந்து வருகிறது. அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமான இந்த டான்ஜெட்கோ சார்பில் 45,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்யப்பட்டதுல 397 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சார்பில் இந்த சிபிஐ அதிகாரமாக இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிரான்ஸ்பார்மர்கள், அதே போன்று இந்த மின்வாரியத்துக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதில் மிகப்பெரிய அளவுல முறைகேடு நடந்திருப்பதாக கூறி இந்த வழக்கை ஒன்றை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பான ஒரு சோதனையை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சோதனையோட நிறைவுக்கு பின்னரே அதுல ஏதேனும் சிக்கியிருக்கிறதா, ரொக்கம் ஏதேனும் சிக்கியிருக்கிறதா, அதே போன்று இந்த முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் சிக்குகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த சோதனையானது தற்போது சுமார் 40 இடங்கள்ல நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.